இப்போ ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்களுடைய கல்விகளிலே, முனாஃபிக்குடைய கல்விகளிலே சீக்கு இருக்கிறது. கேட்டேன், அந்த சீக்கை அல்லாஹ் அதிகமாக்கி விட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சீக்குனா ஹக்கீகத் அர்த்தமும் இருக்குது, மஜாஸ் அர்த்தம் இருக்குன்னு நேற்று பேசி முடிச்சிட்டோம். ஹக்கீகத் அர்த்தம் இருக்குது, மஜாஸ் அர்த்தமும் கொடுக்கலாம். நம்ம எழுதியெல்லாம் விளங்க முடிஞ்சு விளங்குதா? இப்போ அந்த மறதி என்பதை கொண்டு விளங்குதப்பா, அவங்களுடைய உள்ளத்துக்குள் நுழைந்து விட்ட கோழைத்தனத்தையும் பலகீனத்தையும் நாடப்படுவதும் கூடுமா. அவன் கல்பில் ஒரு பலகீனம் வந்துருச்சான், அவன் கல்பில் ஒரு கோழைத்தனம் வந்துருச்சான். யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு. எதனால் வந்துச்சுன்னா, முஸ்லீம்கள்லாம் உத்வேகமாக செயல்படுறாங்க. யுத்தக்களத்திலெல்லாம் எப்படி செய்கிறாங்க? உத்வேகமாக செயல்படுறாங்க. ஷஹீதானா ஃபுஸ்து ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணை, நான் வெற்றி அடைந்து விட்டேங்கிறாங்க. இல்லை நீ சாம்பூதி நினச்சி வச்சேன், என்னை அடிச்சுட்டான் கூட அப்படின்னு சொல்லுவேன். காபீர்கள்லாம் அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா அவன் போகிற இடம் நரகம். முஸ்லீம்களுக்கு அப்படி இல்லை. அவங்க ஷஹீதானா நேரம் எங்கே? சொர்க்கம். அவே ஷஹீதாகி விட்டவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஃபுஸ்து ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணை வெற்றி அடைந்து விட்டேங்கிறாங்க. யுத்தத்தில் அவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க. சில விளங்குதரா? யுத்தத்துக்கு சில சஹாபாக்கள் போகும்போது ரெடியாகவே போவாங்களா? எப்படி போகிறது? திரும்பி வரக்கூடாது. எனது பலமன பொடிகள்லாம் போய் ஏன்னா சோதாக்கள் அப்படி அடைக்கிடுவாங்க. சோதாக்களை குளிப்பாட்ட மாட்டாங்க. ஆகவே மையத்துக்கு செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் அவங்களே தேய்ச்சிக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க? மையத்துக்கு உண்டான ஐட்டங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? தேய்ச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இந்த பலமன பொடியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. பலப்பட முடியெல்லாம் என்ன செய்வாங்க? தேய்ச்சிக்கிட்டே போயிடுவாங்க, ரெடியாக போயிடுவாங்க. இதையெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா இந்த ஆழ்வு யுத்தத்துக்கு வரும்போது நேராக அல்லாட்ட போகணுங்கிற எண்ணத்தில் வர்ற அனுபவம் முஸ்லீம்கள்லாம் இதை பார்க்குறான். அவங்க உத்வேகமாக செயல்படுவதை பார்க்குறான். அதுக்கடுத்து என்ன இருக்குதே? விளங்குதப்பா, அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வருது மலக்குமார்களின் மூலமாக. அல்லாவுடைய உதவி மலக்குமார்களின் மீதுமாக இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் கண்கூடாக பார்க்குறாங்க. விளங்குதப்பா. அதுக்கடுத்து இவன் கல்விலேயே ஒரு வகையான பயம் வருது. இவன் கல்வியில் ஒரு வகையான பயம் வருது. இது அல்லாட்ட இருந்தால் வருதுங்கிறது அப்படின்னா உதவி திரும்பி தொலைய வேண்டியதுன்னு இது விளங்குதுடா. இவன் கல்வியில் போடக்கூடிய பயத்தையும் விளங்குறான். இவன் கல்வியில் போடப்படக்கூடிய பயமாக இருக்கு. அவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த பயனே தெரிய மாட்டேங்குது. விளங்குதப்பா. இவன் கல்வியில் பயம் போடப்படுவதை கண்கூடாக பார்க்குறான். அதுக்கடுத்து மலக்குமார்கள்லாம் இறங்குறாங்க, இறங்கி உதவி செய்கிறாங்க. முஸ்லீம்கள் உத்வேகமாக இருக்கிறாங்கிறதையெல்லாம் கண்கூடாக பார்த்தானும் இல்லை. அதனால உங்களுக்கு ஒரு பலகீனம் வந்துருச்சு, சோர்வு வந்துருச்சு. இதில் விளங்குதில்ல, இது அவன் கல்புக்குள்ளே நுழைஞ்சி ஒரு வியாதியை உண்டு பண்ணுது. அதான் வியாதி. விளங்குச்சான். சரி, இந்த வியாதி அதிகமாகுதுன்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு கொடுக்கக்கூடிய அந்த உதவிகளை மேலும் மேலும் அதிகமாகறான். பல பகுதிகள் இஸ்லாமிய நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பல பகுதிகள் என்ன செய்யுது? இஸ்லாமிய நாட்டுக்கு என்ன செய்து வருகிறது. எங்கே போனாலும் வெற்றி கிடைக்குது, எங்கே போனாலும் வெற்றி கிடைக்குது. இது மேலும் வியாதி அன்றி அதிகமாகுதான். இது என்ன செய்யுது? மேலும் பலகீனத்தை அதிகமாக்கிறது. இதுதான் ஜாதகமுல்லா மறந்தாங்கிறானா. விளங்குச்சா? தமிழு அதுக்கு சொல்கிறாங்க. ஏத்தமிழ் யுராதபில் மரலை கொண்டு நாடப்படுவது கூடும். மரலை கொண்டு சீக்கு என்பதை கொண்டு நாடு அசிங்கமாக இருக்குது. சீக்குங்கிறது ஏத்தமிழ் யுராத பில் மரபு. இது இவங்களுக்கு பிடிச்சிருக்க சீக்கு என்பதை கொண்டு அசிங்கமானவங்களும் அசிங்கமாக தான் பேசணும். இப்போ ஏத்தமிழ் யுராத பில் மரபு, சீக்கு என்பதை கொண்டு நாடப்படுவது கூடும். மாத்த தாகல குலூபகும், அவனுடைய கல்புக்குள் நுழைந்து விட்டதே மினல் ஜுபுரி, கோழைத்தனத்தில் இருந்தும், வல் ஹௌரி பலகீனத்தில் இருந்தும், கோழைத்தனத்தில் இருந்தும் பலகீனத்தில் இருந்தும் அவனுடைய உள்ளங்களுக்குள் நுழைந்து விட்டதே, அந்த ஒன்றை நாடப்படுவது கூடும். எப்போ நுழைஞ்சிச்சு அவனுக்கு இந்த சீக்கு, இந்த பலகீனம் எப்போ நுழைஞ்சிச்சு?
விளங்குதப்பா? இந்த பலகீனமும் இந்த கோழைத்தனமும் எப்போ கல்புக்குள்ளே நுழைஞ்சிச்சு? ஈன ஷாகது ஷவுக்கத்தல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய அந்த உத்வேகத்தை கண்கூடாக கண்ட நேரத்தில். ஷவுக்கத்துன்னு என்னங்க அர்த்தம்? ஷவுக்குனாலும் ஆர்வமாக இருக்கிறது தான். ஷவுக்கத்தினாலும் என்ன அர்த்தம்? யுத்தத்தில் வீரமாக செயல்படுறது. யுத்தத்தில் எந்த செய்கிறது? வேகமாக செயல்படுறத பார்க்குறாங்க. விளங்குதா? ஈன ஷாகது ஷவுக்கத்தல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய இந்த உத்வேகத்தை இவர்கள் கண்கூடாக கண்ட நேரத்தில் யுத்த காலத்தில். இப்போ இம்தாத் அல்லாஹி லகும்பில் மலாய்கத்தி, மலக்குகளை கொண்டு இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வதையும் கண்கூடாக கண்டபோது, கதஃபர் ருஅபி ஃபீ குலூபிஹிம், இந்த முனாஃபிக்களுடைய கல்புகளிலே பயம் போடப்படுவதையும் இவர்கள் கண்கூடாக கண்ட நேரத்தில். பயம் போடப்படுது, எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டாங்க. இதை பார்த்தா இஸ்லாத்துக்கு வரலாம்ல? இது விளங்குதில்ல? வரமாட்டாங்க. நல்ல தெரிஞ்சுக்கிட்டே வரமாட்டாங்க. கதஃபர் ருஅப ஃபீ குலூபிஹிம், அவனுடைய உள்ளங்களிலே பயம் போடப்படுவதையும் கண்கூடாக அவர்கள் கண்ட நேரத்தில், பலகீனத்தில் இருந்துதான், கோழைத்தனத்தில் இருந்துதான் அவனுடைய உள்ளங்களில் நுழைகிறதே அந்த ஒன்றை மறந்து என்பதை கொண்டு நாடப்படுவது கூடும். மறந்துன்னா அதுதான் கோழைத்தனமும் ஒரு பலகீனமும் வருது. எப்போ வந்துச்சு? முஸ்லீம்கள்லாம் வேகமாக செயல்படுறாங்க, உத்வேகமாக செயல்படுறாங்க, மலக்குகளை எல்லாம் இறக்கி எல்லாம் உதவி செய்கிறான். இவன் கல்விலையும் பயம் போடப்படுது, அவங்க கையில் வீரம் போடப்படுது. முஸ்லீம்களுடைய கல்வியில் எதை போடப்படுது? உத்வேகத்தை போடப்படுது, வேகத்தை போடப்படுது. ஏன்? ஏழாய் கலிமத்தில்லாவுக்காண்டி அவங்க போராடுறாங்க. கேட்டப்பா, ஏழாவது கலிமத்தில்லாவுக்காண்டி என்ன செய்கிறாங்க? அவங்க போராடுறாங்க. அது என்ன செய்யப்படுது? அவங்க கல்வியில் வீரத்தை எல்லாம் போடுறான். இவன் கல்வியில் கோழைத்தனத்தை போட்டு விடுறான், பலகீனத்தை போட்டு. இதெல்லாம் தெரியுது அவனுக்கு, தெரிஞ்சும் உட்பட மாட்டாங்கன்னா என்ன செய்யா? ஒபி ஜியாதத்திகி, அந்த நோய் அதிகமாகிறது என்பதை கொண்டு நாடப்படுவது சாத்தியமாகும். தலஈஃபுஹு, அல்லாஹு தஆலா பலகீனமாக்குவதை நாடப்படுவது சாத்தியமாகும். பிமா ஜாதலி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி நுஸ்ரத்தன் அலல் அஅதாயி, எதிரிகளுக்கு பாதகமாக உதவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அதிகமாக்குவதை கொண்டும், தபஸ்ஸுத்தன் ஃபில் பிலாதி, ஊர்களை விசாலமாக்கி கொடுப்பதையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த ஒன்றை கொண்டு அதிகமாக்கியதை கொண்டு அல்லாஹு தஆலா பலகீனத்தை தலஈஃப், பலகீனத்தை உண்டு பண்ணுவதையும் அந்த ஜியாதத் என்பதை கொண்டு நாடப்படுவது சாத்தியமாகும். இல்லைங்கப்பா? வியாதி அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? பலகீனத்தை அல்லாஹ் அதிகமாக்குறான். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உதவியை, எதிரிகளுக்கு பாதகமாக செய்த உதவியை அதிகமாக்குறான். தபஸ்ஸுத்தன் ஃபில் பிலாதி, ஊர்களை அதிகமாகி கொடுக்குற. ரோமாபுரி வெற்றி கொள்ளப்படுது, பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுது, எல்லா நாடுங்க வந்துருச்சு. விளங்குதப்பா? கரல ஊர்களை விசாலமாக்கி கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்குறேடா, நாளைக்கு நாள் அவனுக்கு வெற்றி தான் கிடைக்குது. மண்ணை கவிக்கிட்டே கிடக்கிறாங்க. கந்தக்கிலேயே அவனு முடிவு கொண்டாங்க, வரமாட்டான்னு வந்துட்டாங்க செல்லாட்டம். எதில்? இன்மைக்கு கந்தக்கில் அதோடு முடிஞ்சு போய் மக்கள் வரமாட்டான்னு வந்துட்டான். நம்ம தான் போகணும், நம்மள்ட்ட வரமாட்டானு சட்டை கேட்டாங்க சார். இதெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா இது? இவ்வளவுதப்பா நமக்கு வெற்றி கிடைக்குது. தோல்வி மாதிரி தெரியுது, அது வெற்றியை கொடுத்தாங்க. ஒரே நிறுத்தத்தில் 12,000 பேர் இருந்தாங்க. ஒரே நிறுத்தத்தில் முஸ்லீம்கள் எத்தனை பேர்? 12,000 பேர். 12,000 பேர் இருக்கும், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அவங்க எதிரிகள் எத்தனை பேர் தான்? ஹவாஸின் கூட்டத்திற்கு 4,000 பேர் தான். ஓயிருப்பீங்களா? ஹவாஸின் கூட்டம் 4,000 பேர் தான். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சுப்பா ஹிஜ்ரி 8. மக்காவில் தான் இருக்கிறாங்க செல்லும் சஹாபாக்கள்லாம். 10,000 பேர் கூட்டு வந்துருந்தாங்க. எத்தனை பேர் கூட்டு வந்தாங்க? சஹாபாக்கள் 10,000 முஸ்லீம்கள் வந்தாங்க. 2,000 பேர் இஸ்லாத்தை தழுவி, இன்னும் 2,000 பேர் சேர்ந்துட்டாங்க. எதுனாச்சு 12,000. 10,000 பேர் தான் கூட்டு வந்தாங்க. மக்கா வெற்றிக்கு எத்தனை பேர் கூட்டு வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபுகளை கூட்டு வந்தாங்க, சஹாபாக்களை. வெற்றி வாகை சூடினோடனே 2,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ எத்தனாச்சு? 2,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. மக்கா வெற்றியில் 12,000 ஆயிடுச்சு. தத்திரியம் முடிஞ்ச மாதிரி அவாசின் கூட்டத்திலாம் சண்டைக்கு வராங்க. முஸ்லீம்களுக்கு ரொம்ப வெற்றி கிடச்சிச்சு, மக்கா எல்லாம் வெற்றி கொண்டாங்களா, அவனை போட்டு தள்ளணும், இன்னும் படையை தட்டிட்டு வர்றானு ஒன்று கேள்விப்பட்டாங்க செல்லாட்டு. அவன் நல்லா அம்படிப்பான் அவாசின் கூட்டம். சரி, தகவல் வந்துச்சுன்னா ஊர்ஜிதம் பண்ணணும்ல. ஊர்ஜிதம் பண்ணால் உண்மையிலேயே வர்றானுங்கிற தகவல் தெரிஞ்சிச்சு. உடனே போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனைங்கிற இடத்துக்கு தாய்வு இருக்குதா,
எனது ஹுனைன்கிறது. மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட அந்த ஹுனைன்கிற இடம் ஒரு 10 மைலே எவ்வளோ சொல்கிறாங்க. அரபாவுக்கு அந்த வழியாக தான், அரபாவை தாண்டி தான் போகணுமா. ஒரு 4000 பேருக்கு இறங்கியிருக்கானோ. உங்களுக்கு தான் நபி சொல்கிறான் 12,000 பேரை கூட்டு போயிட்டாங்க. வர்றாங்கன்னா போகக்கூடாதுல்ல, போயிட்டாங்க. விளங்குதா? முஸ்லீம்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு, 12,000 பேர் இருக்கும், நமக்கு தான் ஜெயிப்பு, வெற்றி நமக்கு தான்ட்டான். பதில் யுத்தத்தில் நீ தான் உதவி செய்யணும்னு இருந்தீங்க. 313 பேர், அவனும் 1000 பேர், அவனும் டபுள் மடங்கு இருந்தான். இப்போ இவன் 4000, நீங்கள் 12,000, நீங்கள் என்ன செய்றீங்க? 3 மடங்கு இருக்கீங்க. அப்படி தானே? 4000 அவங்க 12,000 முஸ்லீம்கள். விழுங்குதா? சுலுசானி நம்ம கூட இருக்கோம்ங்கிற மாதிரி நினச்சாங்க. ஓ, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வைக்கிறது வருதோ கேட்டேன். வெற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. தப்புன்னு ஒரு தோல்வியை கொடுத்துட்டான். ஆங்காங்கே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க சாபாக்கள்லாம். ஏன்னா அவன் நல்லா அம்படிப்பான். யார்? அவாசியன் கூட்டம். அவாசியன் கூட நல்லா அம்படிப்பான். அம்பு குறி வச்சு அடித்தா சாபாக்கள்லாம் ஓடிட்டாங்க. அழகாக கேட்டேன். பராயிபின் ஆசிப் அலி இல்லாட கூட கேட்கப்படுது, முனியத்தில் ஓடிட்டீங்களாம நீங்கள்? ரசூல் சலாம்லாம் ஓடலை. ரசூல் சலாம் ஓடலை, ரசூல் சலாம் தான் நின்னாங்க. அவாசின் கூட்டத்தினர்கள் அழகாக அம்படிப்பான். குறி வச்சு தாக்குனதுல எங்களையெல்லாம் கடுமையான தாக்கிட்டாங்க. அதான் ஓடிட்டோம். நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு உங்களால் அந்த சோதனையை தந்திருக்கிறான். அந்த தௌபாலாம் செஞ்சு மறுபடியும் என்ன செஞ்சு முஸ்லீம் வந்து வெற்றி பற்றியா வெற்றி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இவங்கள்ட்ட ஒரு எண்ணம் வந்த உடனே எண்ணத்தை அடிச்சுட்டான்ல. யோம ஹுனைன் இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் பரம் துவனி அன்கும் ஷியா. ஹுனைனை எண்ணி பாருங்கள். இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும், உங்கள் பெண்ணம்பெரும் கூட்டம் உங்களுக்கு மனப்பூரிப்பை தந்தபோது ஹுனைனில் நடந்த அந்த யுத்தத்தை எண்ணி பாருங்கள். பெரிய கூட்டம் இருக்கும், 12,000 பேர் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்களா? தன் துவனி அன்கும் ஷியா, அது எதையும் உங்களுக்கு தேவையற செய்யவில்லை. அதுக்கு வெற்றியை கொடுத்துட்டான். வெற்றி வாய் சூடிட்டாங்க. அடிமைகள் பொருள் எல்லாம் கிடச்சிச்சு. என்னோட 10 சொச்ச நாள் அவர் ரசூல் அவன் கல்பில் விழுந்துருச்சு. இந்த ஆளுகள்லாம் திருப்பி வருவாங்க, இஸ்லாத்துக்கு வருவாங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு 10 நாள் 12 நாள் எதிர்பார்த்தாங்க. யார வருவாங்க இஸ்லாத்துக்கு வருவாங்கங்கிற எண்ணம் வந்துடுவாங்கன்னு தெரியும். ஆனால் லேட் பண்ணாங்க, இன்னும் வரல. கனிமத்தியெல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்து இவரு அடுத்த திரும்பி பிடிச்சோம். இந்த அசலாம் ரேத்திரமாக இருந்தோம், எல்லாம் முஸ்லீம் ஆகிட்டோம். பைய செய்தாங்க. எங்களுக்கு இந்த கனிமத்து அந்த அடிமைகளெல்லாம் திருப்பி தந்துருங்க, தெரியாதனமாக வந்து மோதிட்டோம். நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு 10 சொச்ச நாள் எதிர்பார்த்தேன் உங்களை. நீங்கள் தாமதமானதுனால எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். என் தோழர்கள்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. நான் சொன்னால் கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி செய்யலை. உனக்கு தரவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை, தந்துட்டு கேட்டால் சங்கடப்படுவேன். அஜின்னு தந்துட்டு கேட்குறாங்க. கொடுத்தனப்பா, உன்னை கொடுத்துட்டு வாங்கினா சங்கடப்படுவேன். ரசூல் தான் கேட்குறாங்கன்னு கொடுத்துருவாங்க. என் தோழர்கள்லாம் அப்படி தான் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் 2 கேட்க முடியாதா? ஒன்றை கேளுங்க. இம்மல் மாதவை இம்மல் சபியை. பொருளை கேளுங்க அல்லது சபியை கேளுங்கண்ணா. பொருள் சம்பாதிக்கலாம், ஆளுவில் தான் சம்பாதிக்க முடியாது. அப்படி தானே? எங்களுக்கு ஆளுடைய தந்திருக்கேன்னா. உடனே சாபாங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, தோழர்களே அபாசின் கூட்டத்தில் நம்ம சகோதரர்கள் வந்துட்டு அவங்க எல்லா சிலத்துக்கு வர்றாங்க. அவை 2ஐயும் கேட்டாங்க. 2ஐயும் தர முடியாதுன்ட்டேன். அந்த கைதிகளை ஃபுல்லாக தந்துடுங்க. விளங்குதா? மனமூந்து தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் திருப்பி. அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு வேணும். நீங்கள் என்ன வச்சுக்கங்க, ஆனால் அடுத்து ஏதாவது கிடைக்குமில்ல அடிமைகள், அதை நான் தர்றேன், நீங்கள் அதை அந்த அடிமையில் தந்துடுங்க. இல்லைங்க யாரும் சொல்லலாம், அதெல்லாம் நாங்கள் மனமூந்து தருகிறோம். நாங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியல, மனமூந்து தர்றீங்களாட்டுது. உங்கள் உரப்பாக்களை அனுப்பி வைங்க, தலைவர்கள் அனுப்பி வைங்கன்னாங்க. உடனே தலைவர்கள்லாம் வந்து யாரை சொல்லலாம், எங்கெங்கப்பா அந்த சாபாக்களை பல கூட்டம் இருந்தாங்கல்ல, எங்கள் கூட்டத்தினர்கள்லாம் மனமூந்து தான் தர்றாங்க, நாங்கள் பேசிட்டோம் தனியாக. அவர் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இதையெல்லாம் பார்க்குறான். முனாஃபி கூட தானே இருக்கான். ஏடா இது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு, இதோ ஒரு தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தோல்வி கொடுக்குற மாதிரி இருக்குது, மறுபடியும் வெற்றியை கொடுத்துட்றான். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் என்ன செய்யுது? இதெல்லாம் பார்த்து சீக்கு கூடுது. அந்த மூதியாவே இந்த நிஃபாக்கு தூக்கி போட்டு தௌபா செய்யணுங்கிற புத்தி வரல.
இப்போ இந்த ஒரு சூப்பரான விளக்கமாக இருக்கா சீக்கு கூடுறதுக்கு. சீக்குனா என்ன, சீக்கு கூடுறதுனா என்னன்னு இப்போ ஒரு விளக்கம், புது விளக்கம். வலகும் அந்த முனாபிக்களுக்கு உண்டு அதாபுன் அலீமுன் மூலமுன் கீழே போடுங்க கனியை சொல்லுவாங்கடா நம்பரெல்லாம் பறக்கதவும் நெருங்கட்டேன் என்ன இருக்குது. வலகும் அதாபுன் அலீமுன் கீழே போட்டுக்கு பாரு இருக்கா. மூலமுன் இப்படி பொத்தையில் லாமி போட்டுக்கு பார்த்தியா, கனியை சொல்லுவாங்கப்பா. வலகும் அதாபுன் அலீம் வேதனை ஊட்டப்பட்ட அதாப் இருக்கிறது. எதை நீ மன்றாது மாதிரிலாம் மூலி முன் தான் சொல்லுவாங்க, படிக்கலாம். வேதனை தரக்கூடிய அதாபே வேதனை தரக்கூடியதுதான். ஏதா அதாபே இதுதான் வேதனை தரக்கூடிய அதாபுங்கிறத விட வேதனை ஊட்டப்பட்ட அதாபுங்கிறது சூப்பருங்குவாங்க. எப்படின்னா ஹதீஸ்ல வருது, 1000 ஆண்டு நரகத்தை மூட்டினான் அந்த நெருப்பு வெள்ளை விளையர் என்று ஆகிவிட்டது. இன்னொரு 1000 ஆண்டு மூட்டினான் அந்த நெருப்பு செக்கச்செவேர் என்று ஆகிவிட்டது. இன்னொரு 1000 ஆண்டு மூட்டினான் அந்த நெருப்பு கண்ணங்கரையர் என்று ஆகிவிட்டது. இப்போ கூட நரக நெருப்பு கருப்பாக தான் இருக்குங்கிறான். அதில் தூக்கி போட்டால் பஸ்பமாயிடுவான் மனுஷன். மனுஷன் விரவாயிருவாங்க, எரிபொருளாயிருவான். பக்குவது அன்னாசுவல் ஹிஜார். அந்த நரகத்துக்கு விரவு யார் தான்? மனிதர்களும் சிலைகளும் தான். கல் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்காது. இப்போ வேதனை ஊட்டப்பட்டிருக்கு. என்ன செய்யப்பட்டிருக்கு? இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பற்றியா? வேதனை ஊட்டப்பட்டாதா. நரகத்துக்கே வேதனையை ஊட்டியாச்சு. தூக்கி உள்ளே போட்டால் பஸ்பம். நம்ம மனுஷனை தூக்கி போட்டால் தான் நின்று எரிவான். விரவெல்லாம் போட்டால் அங்கே தாங்காது. கல் எரியும் அங்கே, அவ்வளோ வேகமாக இருக்காது. வேதனை ஊட்டப்பட்டதா. இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். வாப்பா இருக்கு கனியேசன பரந்தாமல் இருக்குது. ஒரு சிங்கத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கறது இல்லை. சிங்கத்துக்கு கூட்டில் போட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு பசியை ஊட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்க? பசியை ஊட்டப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருத்தனை தூக்கி உள்ள தூக்கி போட்டாடுறது குற்றவாளியை. எப்படி திங்கும்? பசியோடு இருக்கும், விரித்தனமாலாம் இருக்கும். விளங்குதப்பா? பசி ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே குற்றவாளியை தூக்கி கொடுத்து செத்துலேருந்து காணா போயிடும். வலகும் அதாபுன் அலீம் மூலமுன் வேதனை ஊட்டப்பட்ட அதாபு அவர்களுக்கு இருக்கிறது. எழுதுனப்பா, நரகத்துக்கே வேதனையை ஊட்டியாச்சு. அதாபுனாலே வேதனை தரக்கூடியதுதான். அதுக்கு வேறு வேதனையை ஊட்டியாச்சு. இப்போ வேதனை ஊட்டப்பட்டுச்சுன்னா தெரியுதா? இந்த அதீச கூட்டு புகாரி செல்ல வருது. 1000 ஆண்டு மூட்டைப்பட்டுச்சு, நெருப்பு வெள்ளையாச்சு. இன்னொரு 1000 ஆண்டு மூட்டைப்பட்டுச்சு, சிவப்பாச்சு, வாப்பிட்ட போதனை. இது புகாரி செல்லாம் கனியச்சில் சொல்லுது. இந்த விளக்கம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அப்படி சூப்பராக இருக்கும். சிவப்பு கடலில் ஆயிடுச்சு நெருப்பு. இன்னொரு 1000 ஆண்டு மூட்டப்பட்டது கண்ணங்கரையர் என்று ஆகிவிட்டது. இப்பவும் கருப்பாக தான் இருக்கு நரக நெருப்பு. போட்டால் அவ்வளோதான். கருநாகம் கடிச்சு, கருந்தேல் கடிச்சு, கருதுநாகம் கருந்தேல்லாம் கடிச்சு அவ்வளோதான், போய் சேர்ந்துருவான். யுகாலு சொல்லப்படும் அலம எலிமு அலமன் அலீமுன் சர்ஃபு கொடுக்கணும். அது சொல்லி நீ சொல்லிக்கிறணும். அலம எலிமு அலமன் அலீமுன் இசும் வாயிலையும் மாதிரியான வேலையும் கொண்டு வந்திருக்காங்க. வேதனைக்குரியவனானான். வஜீஉன் வேதனைப்படுறான். இசும் வாயில் என்ன விளங்குதா? சிபத்து முஷப்பான்னு சொல்லுவாங்க. சர்ஃபு செஞ்சு காமிக்கிறாங்கப்பா. அலம ஏலிமு அலமன் அலீமன். எது மாதிரி? வஜீஉன் வேதனைப்படுறவன். உசிபபிஹி அல்ல அதாபு. இந்த அலீம் என்பதை கொண்டு அதாபு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இல் முபாலகத்தி. எதுக்காக? கட்டப்புக்காக. எல்லாம் அதாபுனாலே வேதனை தரக்கூடியதான்றா. வேதனை தருகின்ற அதாபு, வேதனை ஊட்டப்பட்ட அதாபுன்னா அது கடப்பாக போயிருதில்ல. இது எப்படின்னா வாப்ப சொல்லி தந்தா கவுலிஹி தஹியத்து பைனியும் லர்பும் வஜீஉன். இல்லை, அவர்களுக்கு மத்தியில் உண்டான காணிக்கை லர்பும் வஜீஉன் வேதனை தருகின்ற அடியாக இருக்கும். வேதனை தருகின்ற எதை ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திச்சான்னு வச்சுக்க. ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்க ஏல சாவல் மீதுடா ஒல்லியாக இருந்த குச்சி மாதிரி இவன் மாடு முடிபிரியாள் ஆகிட்ட சாவலடா. இல்லை பாடுற சாவலை எப்படி ஆகிட்டான்? கிங்காங் மாதிரி ஆகிட்டான். ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திச்சா இல்லை சாவலடா அடிப்பா. இதுதான் காணிக்கை, அன்பு. என்னப்பா ஒருவருக்கு அடித்துக் கொள்கிறார்கள், என்ன காணிக்கை செய்கிறார்கள், அன்பளிப்பு செய்கிறார்கள்.
இல்லை நாளைக்கு பேர் சந்திச்சா என்ன செய்வான்? அன்பளிப்பு அடி தான் கொடுப்பான். தையேத்து பைனி, என்னப்பா ஒருத்தருக்கு வந்து அடிக்கிறாங்களே, என்னப்பா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. எதை வெளிப்படுத்துகிறாங்க? தையேத்து பைனியும், அவர்களுக்கு மத்தியில் உண்டான காணிக்கை லருபும் வஜியோன், வேதனை தருகின்ற அடியாக இருக்கும். இது எது மாதிரினா அல்லா தரீக்கத்தி கௌலியும் ஜத்த ஜித்துகனுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. முயற்சி செஞ்சவன் நல்லா வெற்றி அடைவான், முயற்சியே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறது. அவங்களுடைய வியாபாரம் லாபம் அடையவில்லை, வியாபாரம் செய்கிறவன் தான் லாபம் அடையலையே தவிர வியாபாரம் லாபம் நஷ்டம் அடையாது. இதெல்லாம் மஜாஸுங்குவாங்க. போயிருக்கீங்களா? அதே மாதிரி என்ன இருக்குது? ஜத்த ஜித்துகு, அவனுடைய முயற்சி மேல் வாங்கி விட்டது, அவனுடைய முயற்சி மேல் வாங்கி விட்டது. ஜித்தையே வாயிலாக்கிறது. விளங்குதா? முயற்சியே வெற்றி அடைஞ்சிருச்சு. வேதனை தருகின்ற அதாபு கரெக்டாக வருதா? வேதனை தருகின்ற அடி, அதான் உங்களுக்கு மத்தியில் காணிக்கை. அப்போ வலகுவர்களுக்கு இருக்கிறது அதாபு நலீமுன், வேதனை ஊட்டப்பட்ட அதாபுர்களுக்கு இருக்கிறது. ஏன்? பிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய் சொல்லக்கூடியவளா இந்த காரணத்தில். ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் பொய் தானே சொன்னான், அதுக்குதான் வேதனை ஊட்டப்பட்ட அதாபு இருக்கிறது. வலகும் அதாபுன் அலீமுன் பிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய் உரைக்கக்கூடியவளா இந்த காரணத்தினால் வேதனை ஊட்டப்பட்ட அதாபு அவர்களுக்கு இருக்கிறது. சரி, கராஹு அப்படிதானே இருக்கு. கரஹாவா பிமா கானு யக்திபூன் என்று ஓதுகிறார்கள். ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அம்ஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கஸா இமாமும் எப்படி ஓதுறாங்க? பிமா கானு யக்திபூன் அன்னு ஓதுறாங்க. வல் மஅனா, கருத்து எப்படி அர்த்தம் வைக்கணும்? பிஸபபி கிதிபீஹிம், அவர்கள் பொய் சொன்னார்கள் என்ற காரணத்தினால் வேதனை ஊட்டப்பட்டதாக இருக்கிறது. அவ்வி பதிலிகி, பொய்யுக்கு பகரமாக, ஜஸான் லஹு, அந்த பொய்யுக்கு கூலி தருவதற்காக, பொய்யுக்கு பகரமாக பொய்யுக்கு கூலி தருவதற்காக வேண்டி தம்பி வேதனை ஊட்டப்பட்ட அதாபுகளுக்கு இருக்கிறது. அந்த பொய் என்ன? கவுலுகள் சொன்னதாக இருக்கும். ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்று சொன்னதாக இருக்கும். இல்லைன்னா வந்துருச்சப்பா. அப்போ இது எக்கிரி பூண்டி என்று யார் ஓதுறான்? ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆமாம், அம்சானு கசாயிமா. விளங்குது தம்பி? அடுத்து கரஹல் பாக்குன், மிக்க உண்டான காரிகள்லாம் பிமா கானு யுகதிபூன் ஓதுறாங்க. பிமா கானு கதிபு, கதிபுனா என்ன? என் கர்தபகு, கர்தபகு என்பது வந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். இல்லையா? அன்னகும், அவர்கள் கானு யக்திபூன ரசூலை, ரசூலை பொய்ப்பிக்குள்ளாயிருந்தார்கள். குலூபியும், கல்புகளை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு பொய்ப்பிக்குள்ளாயிருந்தார்கள். இதா ஹலவு இலா ஷயாத்தீனியும், அவருடைய ஷைத்தான்களின் பக்கம். விளங்குது தம்பி? இதா ஹலவு இலா சுத்தாரி தீனியும், சாத்திற்கு ஜம்மு சுத்தாராம், அவனுடைய தீனில் அசிங்கமான ஷைத்தான்களின் பக்கம் அவர்கள் தனித்து விட்டால், விளங்குதப்பா, அவனுடைய கல்புகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்ப்பிக்க கூட இருந்தார். விளங்குதப்பா? விளங்குது என்ற காரணத்தினால் கதபுல் வந்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு கிட்ட வந்தோடனே என்ன செய்வானோ, உங்க கூடங்குவான். இந்த ஷைத்தான் சுத்தார்கள்ட்ட போயிட்டான். ஷைத்தானுவோ அசிங்கமானவன், தீனில் அவன் ரொம்ப மட்டமானவனுவோ, அஹ்பத்துல் ஹுபுஸாக இருப்பான். அவங்ககிட்ட போய்ட்டு அவங்க கூட தான் கேட்டுருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பான். எல்லாம் விளங்குதா? சுத்தார், சாத்திற்கு ஜம்மு சுத்தாரம், ரொம்ப மட்டமான பேர். அவங்கள்ட்ட தணிக்கும் போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க பொய்ப்பிக்க உள்ளாயிருந்தார்கள் என்ற காரணத்தினால் கதபிலிருந்து வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு பொய்ப்பிச்சான்னு. அல்லது எப்பா கதப நான் முபாரகாவுடைய அர்த்தம் கொடுப்பாங்க. அப்படி தானேப்பா? கத்தாயன்னா வெட்டினாமல, கத்தாயன்னு அர்த்தம் துண்டு துண்டாக வெட்டினான்னு அர்த்தம். கதபேனா ரொம்ப பொய் சொன்னான்னு அர்த்தம். முபாரகாவுடைய அர்த்தம் அவனுக்கு ரொம்ப பொய் சொன்னானோ என்ற காரணத்தினால், ரொம்ப அவமின் கதபல்லதி ஒல் முபாலகத்தி அவி தகிசீரி, முபாலகாவுக்காக வேண்டியோ தகிசீருக்காக வேண்டியோ இருக்குமே, அத்தைய கதபிலிருந்து வந்ததாக இருக்கும். மிசுலு பையன ஷெய்வு என்பதை போல. பையன இந்த விஷயம் நல்லா விளக்கிருச்சிங்க, ரொம்ப விளக்கிருச்சிங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப விளக்கம் கிடச்சிருச்சு சொல்கிறாங்களா இல்லையா? பையன ஷெய்வு, இந்த வஸ்துவை நல்ல விளக்கிருச்சிங்க, துளாம்பரம் ஆக்கிருச்சிங்க. மவ்வத்தத்தில் பகாயிமு ஆப சொல்வாகா, மாத்தத்தில் பகாயிமு மவ்வத்தத்தில் பகாயிமு. மாத்தத்தில் பகாயிம்னா மிருகங்கள்லாம் செத்துச்சின்னு அர்த்தம். மவ்வத்தத்தில் பகாயிமுன்னு அர்த்தம் அடுக்கடுக்காக நிறைய செத்துச்சின்னு அர்த்தமா. மவ்வத்தத்தில் பகாயிமு முபாலகாவை காமிக்கிறது. எல்லாம் விளங்குதாண்ணே, நல்ல விளங்கு.
மாத்தத்தில் பகாயிமும் மவ்வத்தத்தில் பகாயிமும், மிருகங்கள் அடுக்கடுக்காக செத்துச்சின்னு அர்த்தமா, கூட்டம் கூட்டமாக செத்துரும். மவ்வத்தத்தில் பகாயிமும். அப்போ இது முபாலகாவை காமிக்க வந்துருச்சா? அவுமின் கதபல் வாஷு, கதபல் வாஷுலேருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். நெரு ஏய் கதபல் வாஷுன்னா நெரு வனவிலங்கு கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்கணும், எவனாவது நம்மளை பிடிக்க வர்றானுங்களா. ஏய் கதபல் வாஷுன்னு என்ன அர்த்தம்? வனவிலங்கு சிங்கம் புலிலாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு போய் இப்படி திரும்பி பார்க்கும், இவனு வர்றான், உஷாராக இருக்கும். அதுமாதிரி இந்த கள்ள பேருவா நம்மளை இவனும் பார்க்குறானா, நம்மளை இவனும் பார்க்குறானான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கள்ள பார்த்துடக்கூடாது, திரும்பி திரும்பி பார்க்குறது கள்ள பேர் தான் பார்ப்பான். உண்மையான மனிதனாக தான் ஸ்ட்ரைட்டாக போவான், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பான். ஷம்சுல்லாஸ்லாம் நேராக போவாங்க, திரும்பவே மாட்டாங்க. நபிசுல்லாஸும் அப்படி தான், ஒரு இடத்துல போனாங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க. இது இழுத்த பத்தக்குள்ளவும், திரும்புறதா இருந்தால் ஃபுல்லாக திரும்பி பார்ப்பாங்க. இப்படி இப்படி இப்படிலாம் கழுத்தை திரும்பி பார்க்குறது என்ன இருக்குது? கல்லன்னு அர்த்தம். ஏதோ சேட்டை பண்ணியிருக்கான், அதான் யாரும் பார்க்குறாங்க அப்படின்னு இப்படிலாம் விளக்கம் போடுறாங்க. பத்தியாடா இதில் விளங்குதடா. ஓ மீன் கதபல் வாஷு, கதபல் வாஷு என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். கதபல் வாஷு என்று சொல்வார்கள். இதா ஜரா, ஒரு வனவிலங்கு செல்மையானால், ஷவுத்தன் கொஞ்சம் தொலை தூரம் போகுமையானால், ஷவுத்தன் என்றால் மசாபத்தன் கொஞ்சம் தூரம் போகுமையானால், வகப அது நிற்குமேயானால், எந்துர மா வராகு தனக்கு பின்னால் உள்ளதை பார்ப்பதற்காக அப்படி நிற்குமேயானால் கதபல் வளர்ச்சி என்று சொல்வார்களே, அந்த கதபல் வளர்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். வனவிலங்கு அப்படியே போய் திரும்பி பார்க்கும். பாம்பு இருக்க புதுசுக்குன்னு தலையை கொண்டு விடாதில்ல, பொந்துக்குள்ள என்ன செய்யும்? தலையை வெளியே வச்சுக்கிட்டு வாழை தான் உள்ளே தள்ளும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு புடக்குன்னு உள்ளே போயிடும். ஏன்னா தலையை கொண்டு உள்ள விட நீ அடிச்சிருவீல, ரெடியாக தலையை வெளியே வச்சுக்கிட்டு தான் உள்ள. நீ அடிக்க போனீங்கன்னா படக்குன்னு பாஞ்சிடும். விளங்குதராரே தம்பி, இதில் விளங்குதானே? இது மாதிரி இப்போ இன்னல் முனாஃபிக்க, அந்த முனாஃபிக்கு பேர் விடலாம். இப்போ இன்னல் முனாஃபிக்க, முனாஃபிக் ஆகிறவன் சொல்லு. ஆமாம், முத்த ஐயரும் தடுமாறுகிறவன், தடுமாறக்கூடியவனாக இருக்கும். முத்தரத்து தட்டழிக்கக்கூடியவனாக இருக்கும். அதுவே தடுமாறுறதுனால தட்டழினா திருப்பி திரும்பி பார்ப்பான் முனாஃபிக். ஒரு கிதுபு, கிதுபு என்றால் என்ன பார்த்தோம்? இல்லை ஒவ்வொன்றையும் பிச்சு உதறாங்க பாடுறான். ஒரு கிதுபு என்றால் ஒரு ஹபருனை செய்யும், ஒரு விஷயத்தை பற்றி செய்து சொல்வது. அல்லாஹ் ஹிலாபி மாவுபி, அது எதை கொண்டு இருக்கிறதோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தின் மீது, அது எதை கொண்டு இருக்கிறதோ மாற்றத்தின் மீது ஒரு வஸ்துவை பற்றி செய்தி சொல்வதாக இருக்கும். ஒவ்வொரு ஹராமும், மாற்றமான முறையில் செய்தி சொல்வது ஹராம். குல்லு எல்லாம் ஹராம். ஏன் அன்னஹு, ஏன் ஹராம்னு சொல்கிறோம்? அன்னஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லல பிஹி, அந்த பொய்யை கொண்டு காரணம் காட்டுகிறான். இஸ்திகாக்கல் அதாபி, அதாபுக்கு இவனு தகுதியாகுவதை காரணம் காட்டுறான். ஐசு ருத்திப அலிஹி, அந்த பொய்யின் மீது இந்த அதாபை அமைக்கப்பட்டிருக்கின்ற விதத்தில், பொய்யின் மீது அதாபை அமைக்கப்பட்டிருக்கின்ற விதத்தில் எடுத்தனப்பா, அந்த பொய்யின் காரணத்தினால் அதாபுக்கு தகுதியானுகிறார்கள் என்பதை அல்லாஹ் காரணம் காட்டியிருப்பதனால், களவு பறைகிறது ஃபுல்லாக என்னதுதான்? பொய் பறைகிறது ஃபுல்லாக ஹராம். பொய் பறைகிறதுனால தான் அவனுக்கு அதாபு. அப்போ இந்த அதாபை எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கு? களவின் மீது அமைக்கப்பட்டிருக்குது, பொய்யின் மீது அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதாபு இருக்கவும் பொய் சொன்னதுனால, பொய் சொன்னதின் மீது தான் அதாபு நினைச்சப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டது. அது ஹராம் தான் பொய் சொல்லு. அப்போ விளங்குதுப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய் சொன்னாங்கன்னு வருது, அதெல்லாம் பொய் கிடையாது. அது தாரி, இது குத்தி காமிக்கிறது. என்ன செய்யறது? குத்தி காமிக்கிறது. அவனோட விளங்குதா? அந்த சிலைகளெல்லாம் உடச்சி போட்டுட்டு அன்பால் ஆதாபி ஆரியத்தின் ஆயா இப்ராஹிம், இப்ராஹிம் கடவுளை இப்படி செஞ்சது யார்? அல் ஃபஹரோ கபீரு மஹாதா. இந்த போங்க பார்த்தா சின்ன சிலைகள்லாம் உடச்சி கிடக்குது, பெரிய சிலைக்கு மேலே கோடாரி தொங்குது. எனக்கு இந்த போங்க பார்த்தா அது பெரிய சாமி தான் அடித்து கொண்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபசாலுகும் இன்கானு எந்திக்கோன் பல் ஃபஅலுஹு கபீரு மஹாதா ஃபசாலுகும் இன்கானு எந்திக்கோன்னு ஒரு குத்துறாங்க. பல் ஃபஅலுஹு கபீரு, அந்த போங்க பார்த்தா பெரிய சாமி செஞ்ச மாதிரி தெரியுது. ஃபசாலுகும் இன்கானு எந்திக்கோன், சின்ன சாமியோட காலுங்க யார் அடித்தான்ட்டு. அது எப்படி பேசும்? பேசுகிறவங்க எவ்வளோ வணங்குறீங்க? ஒரு குத்தல்.
நீ அப்படி திரும்பினானுலாம் பேசாத போய் வணங்கணுமே தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தையே வந்து என்ன இருக்குது அதால் பாதுகாக்க முடியல நம்மளே எப்படி பாதுகாக்கணும்லாம் சிந்திச்சான். உடனே சும்மா நுக்கி சொல்லார் ஊசியும் உடனே தானே வருது சிந்திக்க விடாம நான் வந்துடுவானு எல்லாம் முஸ்லீமா உங்களுக்கு ஃபுல்லாக அள்ளி எங்கே பட வேண்டியது இருக்குது நரகத்தில் பட வேண்டியது இருக்குது. சும்மா நுக்கி சொல்லார் ஊசியும் திருப்பி விடலாம் அதெல்லாம் சிந்திக்காதீங்களே சிந்திச்சா வந்துடுவான். எனக்கு தான் இருக்க ஃபீக்குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ஃபீக்குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். நான் சிந்திக்க விடாமல் சிலர்லாம் ஆக்கிடுறேன். சிந்திச்சவங்களுக்குள்ளே எந்திரிச்சு வந்துடுவான் குபூரில் கிடந்து இல்லை விளங்குதரா. அப்போ இது ஒரு குத்தல். அதுக்கடுத்து அந்த திருவிழாவை கூப்பிடும்போது என்ன இருக்குது இந்த நட்சத்திரங்க நிற்கி இந்த நட்சத்திரங்க நிற்கிது நான் உடம்பு சரியில்லாமல் போயிடுவேன் இன்னி சக்கையம்னாங்க அதுவும் ஒரு குத்தல் தான். உங்களுக்கும் தெரியும் சொல்ல வேண்டியது நான் சொல்கிறது பொய்யின்னு. அதுக்கடுத்து அந்த நான் மனைவியை கூப்பிட்டு வந்தாங்கல்ல கூப்பிட்டு வரும்போது என்ன இருக்குது சகோதரினாங்க என்ன இருக்கேன் இல்லாவும்மா இதில் பொய்லாம் சொல்ல வேண்டியது இருக்கடா இப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது. சகோதரிக்கிட்ட சேட்டை பண்ண மாட்டான் சகோதரிக்கிட்ட என்ன செய்ய மாட்டான் அண்ணனை வச்சுக்கிட்டு சேட்டை பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் அந்த உணர்வை தரான். அவன் 2 தடவை 3 தடவை போய் பார்த்தான் கிட்ட தூக்கி போட்டுருச்சு சாராம்மா கிட்ட போனவொன்னு. நீங்கள் பொம்பளையை பிடிச்சிட்டு வரடா ஏதோ பேய் பிசாதை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களடா எம்மா மன்னிச்சிருமா என்னை எழுப்பி விடுமான்னு மன்னிப்பு கேட்டு என்ன இருக்குது ஆஜரம்மையாரை அன்பளிப்பாக கொடுத்தான். ஆஜரம்மையாரை புகார்லேயே வருது ஹதீஸ்லாம். ஆஜரம்மாரை யாரை என்ன செஞ்சான் அன்பளிப்பாக கொடுத்தான். ஹாஜர்னு படிக்கலாம் ஆஜர்னு படிக்கலாம். ஹாஜராக கிடையாது செய்தியை விளங்குறா. சாராவுக்கு தே இருக்கல குண்டு தே இதில் என்ன கிடையாது குண்டு தே கிடையாது ஆஜர்னு படிக்கலாம். ஹாஜர் அப்படி தான் படிக்கணும். ஹாஜரம் இன்னும் ஆஜராகிறோம். ஆஜரம் யாரை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினான். இங்கேருந்து இப்ராஹிம் தான் தொழுது அல்லாட சொல்லி அனுப்புனாங்க. நான் யாருன்னு கேட்டால் சகோதரன் சொல்லி நம்ம ஒரு ரீதியில் சகோதரர் தானே எல்லாருமே முஸ்லீம்கள் ஃபுல்லாக என்ன தான் சகோதரர்கள் தான் என்னை போய் பிச்சிடாதேன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க. துவா கேட்டாங்க அதை அல்லா காமிச்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நேரடி லைவாக பார்த்தாங்க. கிட்டையே நெருங்க முடியும்னா அவங்க பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல எல்லாம் காமிச்சான். தூக்கி போட்டுருச்சு. அவன் கீழே விழுந்துட்டான். 3ஆவது தடவை வசமாக தூக்கி போட்டுருச்சு. அல்லாஹ் கொடுக்குற தண்டனை. நீ ஒரு தேவதமா தெரியாதனமா அவன்கிட்ட மன்னிச்சிரு ஆஜரம் யாரை கொடுத்தாங்க. அப்போ இந்த 3 பொய் சொன்னாங்கன்னு வருது இல்லை இது குத்தல். ஆனால் பொய் மாதிரி இருக்கிறனால பொய்ன்னு சொல்லப்பட்டுருச்சு. ரைட்டா புரியுதப்பா. ஒமாருவிய அறிவிக்கப்பட்டதாகிறது அன்னை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கதப சலாச கதிபாத்தின் 3 பொய்களை களவு பறஞ்சாங்க 3 களவு பறஞ்சாங்க என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று முராது அங்கே நோக்க தாரியல் குத்தி காமிக்கிறதா இருக்கு. அவனுடைய குத்தி காமிக்கிறது. வலாக்கின் லம்மா ஷாபகல் கிதுப அந்த குத்தி காமித்தல் பொய்யி கோப்பாக இருப்பதினால் சூரத்திகி தோற்றத்தில் பொய்யி கோப்பாக இருப்பதினால் சும்மிய பிகி களவு என்றே பறையப்படுகிறது பொய் என்றே பறையப்படுகிறது. குரான் தான் 3 பொய் இதெல்லாம் அவங்க அது குத்தல் அதை வரையறுத்துறான். நம்ம போட்ட கிருவுகளை வரையறுக்க முடியுமா? ஐயப்பா வாழ்நாள் உள்ள போய் எடுத்துட்டாங்க. இதாக்கையிலும் அந்த முனாஃபிக்கள்கிட்ட பாரு இல்லை நரகத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு அதாபுக்கு காரணம் ஒன்று பொய் சொன்னான். அதுக்கடுத்து சேட்டை பண்ணாதீங்களே இவ்வளோ போய் சேட்டை பண்ண நாங்களே சீர்திருத்தவாதிகள் கேட்குறோம். எவ்வளோ கொழுப்பு. இதாக்கையிலும் அந்த முனாஃபிக்குகளுக்கு பறையப்பட்டால் லா துப்சிதுகுள்ளார் பூமியிலே குழப்பம் கொந்தளிப்புகள்லாம் செய்யாதீங்க என்று சொல்லப்பட்டால் இன்னும் காலவர்கள் சொல்வார்கள் இன்னமான அணு முஸ்லீமுன் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான் என்று சொல்வார்கள் என்ற காரணத்தினாலும் வேதனை ஊட்டப்பட்ட அதாபவர்களுக்கு இருக்கிறது. இதில் புரிதலா மேலே கொண்டு சேர்த்து விடுறோம். இது அத்துபனாலா எக்கிரிபுன் மீது அத்துவாக இருக்கும். அல்லது எக்கூலு மேலே இருக்கலாம் மினன் நாசி மை எக்கூலு ஆமன்னா பில்லாஹி அதில் கொண்டு போய் மக்களிலே இருக்கிறார்கள். இல்லை சிலர்கள் எப்படி இல்லை சேட்டை பண்ணாதீங்களா குழப்பம் பண்ணாதீங்களா என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆமன்னா பில்லாஹி பில்யுமில்லாஹின்னு சொல்கிற கள்ள பேரோடு இருக்கான். சேட்டைக்காரனுடைய சேட்டை பண்ணாதீங்கடா நாங்கள் சீர்திருத்தவாதி எங்களை போய் சேட்டை பண்ணாதீங்கன்னுக்கிட்டு எவ்வளோ கொழுப்பு. இதனால தான் அவளுக்கு நரகம் இல்லை அப்படிலாம் இருக்காங்க. அவ எக்கூல் மீது கேட்டுதான் இருக்கும். அப்போ ஏப்பா
இவனுள்ள நமக்கு கியாம நாள் வரைய வருவான்னு அர்த்தமா. மினன்னாசி மக்களிலே இருக்கிறார்கள். எப்படி விளங்குதா? மினன்னாசி மக்களிலே இருக்கிறார்கள். விளங்குதான்னு கேட்டேன். மினன்னாசி மனுஷர்கள் இதா கீழலுக்கும் லாத்து சிறுபிள்ளார் பூமியில் குழப்பஞ்சியாதிகள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டவர்களுடைய கியாம நாள் வர வருவான். இல்லை நடந்த இந்த குழப்பவாதிகள்லாம் பாறேன் ஏண்டா அப்படி சொல்லிங்க, நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம் எழுத்துவத்தை சொல்கிறோம், எங்களை போய் என்ன இருக்கு சீருக்கு நீங்கள் தான் அவ்வளோ முடிச்சிருக்கீங்கிறான். இதில் விளங்குகிற முன்னாவி கியாம நாள் வரை வருவான். விளங்குதான் அன்னையோடு முடியலை பாரு. உமாருவி அறிவிக்கப்பட்ட ஒன்றான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அறிவிக்கப்பட்டதாகிறது. அன்ன அகல ஆதியில் ஆயத்து, இந்த ஆயத்துக்குரியவர்கள் லம் ஏத்து பாது, இதற்கு பிறகு இன்னும் வரல. பல அல்லஹு அராத பிஹி, அல்லாஹ் இதை கொண்டு நாடி இருக்கலாம். அன்ன அகலஹு இந்த ஆளுவெல்லாம் லைசல்லதீன கானு ஃபகத், ரசூல் ஸல்லல்லாஹுடைய காலத்தில் இருந்தார்களே அவர்கள் மட்டுமல்ல, பல் செய்கூனு இம்பாது, இதற்கு பின்னாலும் மனுஷர்கள் வருவார்கள். ஆளுகனுடைய நிலைமை ஆளுகுந்த முனாபிக்குடைய நிலையை போட்டு இருக்குமே, அப்படிப்பட்டவர்கள் இனியும் வருவார்கள் அர்த்தம். அவங்க முனாபிக்குங்கிறது என்ன இருக்குது, இஸ்லாம காலத்தோட முடிகிறது இல்லை, கியாம நாள் வரை வருவானுன்னு அர்த்தம். நீ அண்ணல் ஆயத்து என்றால் இந்த ஆயத்து முத்தசிலிருந்து விமாக்கபரகா, இதற்கு முன்னால் உள்ளதை கொண்டு சம்மந்தமாகிறது. லமீர் இல்லதி அதில் இருக்கிற லமீரை கொண்டு முன்னால் போய் சம்மந்தமாகுது. இதில் விளங்குதான் இருக்கேன் எங்கே மைய கோலில் கொண்டு சந்தம் சாத்து வைக்கணும். அப்படி அதை அப்படி சொல்கிறவனுக்கு கியாம நாள் வரையும் இருப்பான்னு அர்த்தம். இதில் விளங்குதுரா. ஃபசாதுன்னா என்னப்பா? ஃபசாதுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க பாடுறான். ஏதா ஒல் ஃபசாத் என்றால் ஹுரூஜு செய்யி, ஒரு வஸ்துவு வெளியாகி விடுவதாக இருக்கும். மினில் ஏத்தியதாலி, செவ்வையான முறையை விட்டு வெளியாகி விடுவதாக இருக்கும். நல்ல முறையில் இறைச்சி சால்னா இது சாப்பிட்றோம், ஒரு குறிப்பிட்ட டைம் தாண்டவுன்னு என்ன செஞ்சிருது, ஒரு ஊசல் வாடை வந்துடுது. அப்படி தானே? இதான் ஃபசாத் மீனாயிடுச்சு, ஊசிடுச்சிங்கிறான். ஃபசாத் என்றால் ஹுரூஜு செய்யி, ஒரு வஸ்து மேல் ஏத்தியதாலி, அதனுடைய செவ்வையான முறையை விட்டும் அது வெளியேறி விடுவதாக தான் ஊசி பெயர்றது, அதுக்கு தான் ஃபசாத் ஆகிடுச்சுங்கிறது. சலாகுனா லித்துகு, அதுக்கு நேர ஆப்போசிட்டு இல்லை, ஃபசாதுக்கு ஆப்போசிட் என்னது சலாஹ் என்பது லித்துகு, ஃபசாதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கீழாகுமா இது ரெண்டுமே, எது ரெண்டும் ஃபசாதும் சலாகும் உம்மானி, அது அடைய வளையும் குல்லலாரின் நாஃபியின், இடர் தருகின்ற பலன் தருகின்ற ஒவ்வொன்றையும் எடுக்கும். ஃபசாதுங்கிறது இடர் தருகிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிடும். சலாங்கிறது உபாரம் செய்கிற பலன் தருகின்ற அனைத்தையும் எடுத்து ரெண்டையும் அது அடைய வளையும். இதில் விளங்குதரா? சரி, என்னங்க அவன் ஃபசாது பண்ணான்? இல்லை முனாஃபிக்கள் செய்த ஃபசாதை அப்படியே கோடிட்டு காமிக்கிறான் கொஞ்சத்தை. இப்போ காணமின் ஃபசாதியும், முனாஃபிக்களுடைய ஃபசாதில் இருந்தது. பில்லாரதி பூமியிலே முனாஃபிக்களுடைய ஃபசாதில் இருந்தது. ஹைஜுல் ஹுரூப்னா சண்டை இழுத்து விடுறது, சண்டையை மூட்டி விடுறது. சிலவன் நாளைக்கு வர்றது இன்றைக்கி இழுத்துருவான். இல்லை பூமியில் விளங்குதப்பா. காணமின் ஃபசாதியும் பில்லாரதி பூமியினுடைய குழப்பத்தில் இருந்துச்சு. ஹைஜுல் ஹுரூபி, சண்டைகளை மூட்டி விடுவதும், ஒரு ஃபித்தனி குழப்பங்களை மூட்டி விடுவதும். எப்படி? பி முகாதத்தில் முஸ்லிமீன், விளங்குதப்பா. முஸ்லீம்களை ஒருவருக்கொருவர் மோத விடுவது கொண்டு, முஸ்லீம்களே மோத விட்டுருவான். விளங்குதா இருக்கண்ணே, ஒழுங்காக இருக்கிறவனுக்கு எடுத்து விட்ருவான்ல. பி முகாதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களை ஒருவருக்கொருவர் மோத விடுவதை கொண்டும், உமாலாத்தில் குஃபாரி அலையும், குஃபார்களை இந்த முஸ்லீம்கள் மீது திசை திருப்பிடுவதை கொண்டும். இல்லை முஸ்லீம்களை இங்கே திசை திருப்பி விட்டுருவானுவோம். ஏன்னா இங்கேருந்து அங்கே போய் சொல்லி அப்படி பேசலாம் அப்படி பேசலான்னு போங்கலை. அவங்க முமாலாத்தி குஃபாரி அலையும், முஸ்லீம்களுக்கு பாதகமாக குஃபார்களை திசை திருப்பிடுவதை கொண்டும், முஸ்லீம்களையும் ஒருவருக்கொருவர் மோத வைப்பதை கொண்டும், குழப்பங்களையும் சண்டைகளையும் மூட்டி விடுவது, பூமியிலே மூட்டி விடுவது அவனுடைய ஃபசாதுகளில் உள்ளது. இந்த மாதிரி சேட்டை பண்ணுவான். இப்போ இஃப்ஷாயில் அசராரி இலையும், காபிர்கள்ட்ட போய் முஸ்லீம்களுடைய ரகசியத்தை விளங்குதுப்பா பரப்பி விடுவதை கொண்டும் கொண்டு போய் சேர்த்துரு. முகாலபத்தில் அத்வைக்குள்ள முகாதகத்தில் இஃப்ஷாயில் அசராரி இலையும், முஸ்லீம்களுடைய ரகசியங்களை குஃபார்களின் பக்கம் பரத்தி விடுவதை கொண்டும். விளங்குத தம்பி? குழப்பங்களை தூண்டுவது, வம்புகளை தூடுவது, சண்டைகளை தூடுவது பூமியிலே அவர்கள் செய்த ஃபசாதில் ஆயிருந்துச்சு. இப்போ இன்னதாலிக்க இது இந்த சண்டை எந்த அளவுக்கு பேரும்னா, மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, ஆடு மாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை, நிலபலங்களுக்கு மத்தியிலும் பிரச்சனை, எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருவானுவோம்.
ஆடு மாடுகளெல்லாம் வெட்டப்படும், மனிதர்களும் சண்டை போடுவானுவோ, ஏய் அவன் பொருளாதார சேத்தனை ஏற்படுத்துவானுவா, இதெல்லாம் நடக்கும். இப்போ இன்னும் நாளைக்க இந்த குழப்பம் வந்து மூட்டி விடுறது, இது வத்தி சேர்த்து விடும். இதா ஃபசாதி மாஃபில்லார், பூமியில் உண்டானதையெல்லாம் வீணாக்குவது என்பதும் சேர்த்து விடும். என்னப்பா, மினன்னாசி மக்களிலிருந்தும், தவாபி கால்நடைகளிலிருந்தும், அரிசி நிலபலங்களிலிருந்தும், இல்லை நிலபலங்களிலிருந்தும் பூமியில் உண்டானதையெல்லாம் ஃபசாதாக்குவது பக்கம் சேர்த்து வச்சிடும். இல்லை சண்டை போட்டு அப்படி தானே வீட்டை அடிப்பான், நிலத்தை கொளுத்தி விடுவான், ஆடு மாடுகளை வெட்டி போடுவான், அப்படி தானே செய்வானுவா, சேர்த்து மினுகு அந்த குழப்பத்தில் உள்ளதா இருக்கும். இல்ஹாருல் மாசி, பாவங்களை பகிரங்கமாக செய்யுது. இல்லை பாவம் செய்யறதுன்னு ஒன்று இருக்குது, அந்த பகிரங்கம் பட்டவர்த்தனமாக எல்லாத்துக்கும் பற்றி செய்யுது, இது ஒன்று குழப்பம். மினுகு அந்த குழப்பத்தில் உள்ளதா இருக்கும். இல்ஹாருல் மாசி, பாவங்களை பகிரங்கமாக்குவது. ஒரு இகானத்தி தீனி, தீனுல் இஸ்லாத்தை கேவலப்படுத்துவது, தீனுல் இஸ்லாத்தை கேவலப்படுத்துவது அந்த ஃபசாதில் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இன்னல் இஹ்லாலபி ஷராயி, மார்க்க சட்டத்திட்டங்களை சிதைப்பது, ஒரு ஏறாத அணுகா, மார்க்க சட்டத்திட்டங்களை விட்டும் புறக்கணிப்பது, மார்க்க சட்டத்திட்டங்களை விட்டும் புறக்கணிப்பது, ஷரியத்துகளை சிதைப்பது, இம்மா யூஜிபுல் ஹர்ஜ வல் மர்ஜ, சண்டைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடியது உள்ளதாக இருக்கும். ஹர்ஜி மர்ஜின்னு எடுத்தான், சண்டை குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியது உள்ளதாக இருக்கும். எடுதல யுஹில்லு, இது கெடுத்துவிடும். இந்நிலாமில் ஆலம், உலகத்தின் அமைப்பையே செதித்துவிடும். எழுதுலப்பா. சரி, காயில் யாருப்பா? இப்பா இதா கீழலகும் வருதுலப்பா. இந்த காயில் யார்? அல்லான்னு சொல்லலாம், ரசூல் சொல்லான்னு சொல்கிறான், மூமின்களை செல்லுன்னு சொல்லலாமா? காயில் இதா அவனுக்கு சொல்லப்பட்டான்னா யார் சொல்கிறது? அல்லாவாக இருக்கும். காயில் இங்கே சொல்லக்கூடியவர் அல்லாவாக இருக்கும், அல்லது ரசூல் செல்லாசமாக இருக்கும், பாதுல் மூமின்களில் சிலராக இருக்கும். இதில் மூமின்கள் தானே பேச முடியும், உங்களுக்கு குழப்பம் செய்யாதீங்கள். என்ன கர அல் கசாயி இஷாம் கேட்டேன், கசாயி இமாமி இஷாம் இமாமு ஓதுறாங்க. கேல இஸ்மாம், இஸ்மாமி கொண்டு போய் இஸ்மாமி லம்மி எப்படி சாட்சி படிக்கிறது. கேல ஆமாம், கீழே கேலன்னு சொல்லுவாங்க. ஆகிருந்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை படித்தது யாசின்